தைப்பூசம் சிறப்புகள் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். தைப்பூசம் என்பது அன்னை பார்வதி தேவி தன் மகன் முருகப்பெருமானுக்கு அசுரர்களை அழிக்க யானவேல் வழங்கிய நாள். இது தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டிய வெற்றியின் அடையாளமாக கொண்டாடப்படுகிறது. தை மாதத்தில் வரும் தைப்பூசம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணையும் நாளாம் தைப்பூசம். இந்த நாளில் சந்திரன் முழு ஒளியுடன் இருப்பதோடு சூரிய பகவானுக்குரிய பூச நட்சத்திரம் வருவதால் இது மிகவும் மங்களமான நாளாக கருதப்படுகிறது. ராமலிங்க அடியார்கள் வள்ளுவர் தைப்பூச நாளன்று ஜோதி வழிபாடு மற்றும் சத்திய ஞான சபையை தோற்றுவித்தார். வடலூரில் இந்த நாளில் ஏற்படும் ஜோதி தரிசனம் உலகமெங்கும் உள்ள ஆன்மீக நண்பர்களால் போற்றப்படுகிறது. தமிழகம் மட்டுமின்றி இலங்கை, மலேசியா, பத்துமலை, சிங்கப்பூர், மெரினஸ் என தமிழர்கள் வாழும் அனைத்து நாடுகளும் தைப்பூசம் ஒரு தேசிய விழாவைப் போலவே மிகுந்த எழுச்சியுடன் கொண்டாடப்படுகிறது. முருகனின் ஆடுபடை வீடுகளின் குறிப்பாக பழனி லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள். காவடி எடுத்தல், அலகு குத்துதல் போன்ற வழிபாட்டுகளை இந்த நாளில் தனி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது திருச்செந்தூரில் உள்ள செந்தூர் கடவுள். வெற்றிவேல் முருகனுக்கு வேல் வேல் வெற்றிவேல் வேல் வீரவேல் வெற்றிவேல் முருகனுக்கு. எல்லாரும் காணொலியை பாருங்க. ஓகே, நன்றி.